எனக்கு இந்த மேட்டர் பத்தி தெரியாது. ஸோ என்ன ஏன் மாற்றீங்க? ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் பார்த்து இந்த படம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப முதல்ல நன்றி. ஸோ எப்போவுமே வந்து நல்ல படங்கள், தரமான படங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை எப்போவுமே இருக்குது. ஸோ அதுதான் எங்களோட நம்பிக்கையும். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸோடு இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படமாக்கி ஹிட் ஆக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என் வணக்கம். ஓகே, சரி. இந்த படம் பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் சாரி ஜென்ரலாக யாருமே டச் பண்ணக்கூடாது, அதுதான் இந்த படத்தோட மெசேஜ். ஸோ பட் ஜென்யூன்லி இந்த படத்தில் வந்து எல்லாம் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு இந்த படத்தை ஹிட் ஆகணும். தேங்க்யூ. First of all, thank you for everybody. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த படம் பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் நீங்கள் தேட்டருக்கு மக்களை வர வைக்கணும், அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு நீங்கள் பண்ணணும். வில் see you all soon for a success meet. Thank you so much. Thank you. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி வந்து ரணம் படம் பார்த்து உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்களோட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நல்ல ரிவ்யூஸ் மூலமாக நிறையா பேர் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரணம் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் நல்லா எழுதி சேர்த்துட்டிங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ அது எங்கள் டீமுக்கே பெரிய பெஸ்ட். தேங்க்யூ. சொல்லுங்க. சாரி சாரி பெண்கள் ஆமா அதை தாண்டி பெண்கள் இழிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? த்ரிஷா மேட்டர்லாம் நீ காலையில த்ரிஷா வந்து அவதூறா சொல்லியிருக்காங்க. அந்த மேட்டர் நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல, நான் இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கேன். இது வருது குட் டச் பேட் டச் தாண்டி இப்போ வந்து இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை அவதூறா ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அதுதான் நீ த்ரிஷா சொல்லியிருக்காங்கன்னு கேட்கும். See, I don't want to comment on any other matter. Life like good touch, bad touch எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும். அதான் எனக்கு இந்த மேட்டர் பத்தி தெரியாது. ஸோ என்ன ஏன் மாற்றீங்க? என்னோட செகண்ட் ஃபிலிம் ப்ளீஸ். சினிமாவில் இருக்க பெண்கள்னு இல்லை, எந்த பெண்களாக இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு தப்பான கருத்துக்களை எந்த ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் வந்து பரப்புறதும் பேசுகிறதும் ரொம்ப தப்பு தான். இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அது தப்பு தான் பிரதர். யாராக இருந்தாலும் அது த்ரிஷா மேம்னு இல்லை, எந்த பெண்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாலும் அது தப்பு தான் பிரதர். நன்றி.
ஆ. சொல்லிருக்கீங்க இறந்து போனா கூட பெண்களை விட மாட்டாங்கன்ட்டு அது அந்த ஸ்டோரி எப்படி எடுத்தீங்க அது அது இல்லாம வந்து ஒரு பெரிய ஆக்டரை வந்து ஒரு மென்ஷன் பண்ணிருக்கீங்க அந்த விஷயத்தை அது உண்மையா இது என்ன ரியல் ஸ்டோரி ஏன்னா இது ஏற்கனவே வந்து சென்னையில நடந்தது பெரிய இருக்கிறதே பிரபலமான மாஸ்டரியில இது நடந்துட்டு இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் ஆமாம் பிரதர், ஆமாம். ஆக்சுவலி வந்து இதில் நடந்த பல சம்பவங்கள் வந்து உண்மை சம்பவங்களின் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தொகுத்த ஒரு தொகுப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் மட்டும் நடக்கலை, திருச்சிலையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் வந்து ஃபாரின்லேயும் நிறைய இடத்துல நடந்திருக்கு. கடந்த ஒரு 6 மாதம் முன்னாடி கர்நாடகாலேயும் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து அந்த அதாவது கொலைக்கு அப்புறம் செஞ்ச இந்த குற்றத்துக்கு மட்டும் தண்டனை இல்லை, ஏன்னா வந்து இறந்த உடல்களை மனிதராக கருத முடியாது. ஸோ வந்து கொலைக்கான தண்டனை மட்டும்தான் கொடுப்போன்னு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருந்தது. ஸோ அதுவுமே பெரிய இம்பேக்டாக இருந்தது இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் இது பண்ணது. நீங்களே கேள்விப்பட்டீங்க பிரதர், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாவல் ரைட்டர் ராஜ்குமார் சார் வந்து அவரோட நாவல்கள் அவங்களோட கதைகளை வச்சு 300க்கும் மேற்பட்ட கேசஸ்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி இந்த கதையில் இருக்க ஒவ்வொரு சாப்டரும் சரி, ஒவ்வொரு கேரக்டர்ஸும் என்னை சுற்றி நான் படித்தது பார்த்தது அதை பேஸ் பண்ணி கேரக்டர் ஆர்க் பண்ணது தான். ஸோ எல்லாமே அந்த உண்மையான சம்பவங்கள் டச் பண்ணியிருப்போம் லைட்டாக. ஓகே இருக்கு பிரதர், நிறைய ஆமாம் இல்லை பிரதர் அப்படிலாம் இல்லை பிரதர். இந்த படம் பண்ணியிருக்கோம், இதோட ஐடியா இருக்குது பிரதர், கண்டிப்பாக ஐடியா இருக்குது. ஓகே தெரியும் அவருக்கு ஃபுல் கதை நம்ம அவரே அதுதான் ஸ்பேஸ், கதைக்கு ஸ்பேஸ் விடுறது தான் நல்ல விஷயம்னு நான் நினச்சேன். இந்த அங்கே இப்போ பார்த்தீங்க இல்லை, இந்த கதை வந்து அவங்க கதை சொல்லணுன்னா வந்து இது ஒன்றுமே இருக்காது, ஏதோ ஹீரோ சென்ட்ரிக் படம் மாதிரி இருக்கும். பட் இது கதை ஆஸ் இட் இஸ் அப்படியே பண்ணணுன்னு தான் அது ஐடியாவே டோட்டலாக. செகண்ட் ஹாஃபில் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருப்பேன் நான். வேற மாதிரியான ஒரு இதுவை காமிச்சிங்க. ஏன்னா சென்னை ஸ்லாங்கில் பேசுவார், டக்கு பவுடர் போட்டு போயிடுவார். ஆனால் இந்த படத்தில் வந்து திடீர்னு ஸ்டக்காகி நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஏன் தான் தெரியாமல் முடிச்சிருந்தோம், லாஸ்ட்டு லைட்டாக தான் வச்சுருக்கேன். அதை மட்டும் ஏன் அப்படி பண்ணீங்கன்றது இல்லை டூ மச் ஆஃப் டீட்டெயில்ஸ் சொல்லும் பொழுது நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அந்த விஷயங்கள் ஒரு 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 ஆடியன்ஸை உட்கார வைக்கணும்னா சில எலிமெண்ட்ஸ் தேவைப்பட்டது இல்லையா? ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் பண்ணோம். செகண்ட் ஹாஃப் கதை வந்து ஒரு ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நம்ம நகர்த்த வேண்டியது இருந்ததால் ஸோ அந்த விஷயத்தை போட்டு இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தான் நான் இன்ட்ரோ பிளாக் முடிஞ்ச உடனே ஆமாம் சார். இல்லை சார் அப்படி சொல்லலை, மனநோயின்னு சொல்ல சார், ஹேபிட்னு சொல்லியிருப்போம். ஹேபிட் நோய் கிடையாது சார், நாங்கள் அதை தான் இதில் ஆழமாக சொல்லியிருக்கோம். ஸோ என்னென்னா ஹேபிட்ன்றது வந்து பழக்க வழக்கம் சார், அது ஆக்சுவலி நோயின்றது வேறு. அதை வந்து நாங்கள் நியாயப்படுத்தவே விரும்பலை, அதுக்கு தான் இந்த கதை பண்ணதே. ஸோ சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சைக்கோ மனநல பாதிக்கப்பட்டவன்னு ஒருத்தன் சொல்லிவிட்டு அதை வந்து நியாயப்படுத்திக்கிறான்னா அது கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு வந்து நார்மலாக இருக்கவங்க கூட தப்பு செஞ்சுட்டு நான் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவான். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது தப்புன்னு சொல்லியிருக்கோம், நியாயப்படுத்தலை சார். இல்லை சார், அவர் ஷூட்டில் பிஸியாக இருக்கார் சார். நன்றி எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி தேங்க்யூ.